ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்ப நம்ம சேனல்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, Zohoல இருந்து கிளவுட் ஆப்பரேஷன்ஸ் இன்ஜினியருக்கான ரெக்யர்மென்ட் போட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெக்யர்மென்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஏன்னா, இத பத்தின ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் டீட்டெயிலா குடுத்திருக்காங்க. என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம், இதுக்கு நீங்க பைத்தான் தெரிஞ்சது, கிளவுட்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல கிளவுட்ல இருந்தாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால ஃபுல் வீடியோவும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாரி உங்களுக்கு வீடியோஸ்லாம் வேணும் அப்டின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாரி ரெக்யர்மென்ட் வீடியோஸு, அப்புறம் பைத்தான் ரிலேட்டடான டியூட்டோரியல்ஸ், டேட்டா சயன்ஸ், மிஷின் லேர்னிங் ரிலேட்டடான டிப்ஸ்லாம் வந்து நம்ம குடுக்க போறோம். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்த நீங்க நெறைய பேருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆ இப்போ இந்த Zoho ரெக்யர்மென்ட்க்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ஓகே. இத நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நெறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அத பத்தி நம்ம சொல்லப் போறோம். ஜாப் லொகேஷன் வந்து சென்னையில தான் இருக்கும். இதற்கான சேலரி பார்த்தீங்க அப்டின்னா, 1 டூ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்டின்னாவே, ஃப்ரெஷருக்கே ஸ்டார்ட்டிங்ல இருந்து 7.1 லேக் பெர் ஆனம் வந்து குடுக்குறாங்க. ஸோ இது ஃப்ரெஷர்ல இருந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்டின்னா, அந்த சேலரி வந்து வேரி ஆகும். ஓகேவா? பட் ஸ்டார்ட்டிங்கே உங்களுக்கு இந்த மாரி சேலரில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்டின்றதும், இத மிஸ் பண்ணாதீங்க. ஓகே. இந்த மாரி நீங்க நெறைய கம்பெனிஸ்ல ஜாப்க்கு போணும், ஐடி கம்பெனில வேலைக்கு போணும் அப்டின்னா, நம்மளோட இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்க அப்டின்னா, அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங். இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்டின்றத அடுத்து பார்க்கலாம். இப்ப வாங்க இந்த வீடியோவுல போயிட்டு எப்படி அப்ளை பண்றதுன்றத டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே. இந்த லிங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இந்த பேஜுக்குள்ள தான் போகும். இதுல Zoho கிளவுட் ஆப்பரேஷன்ஸ் என்ஜினியர் அப்படின்ற ரெக்யர்மென்ட். வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 டூ 4 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஃப்ரெஷரும் இதுல வந்து குடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் 1 டூ 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். நான் சொன்ன மாரி தான் இது வொர்க் லொகேஷன் வந்து சென்னையில குடுத்துருக்காங்க. அபௌட் த டீம் இங்கேயே பாருங்க நீங்களே. அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, நெறையவே குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் ஒன் பை ஒன் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. Zoho Cloud Operations team is at the forefront of managing and maintaining critical infrastructure across multiple data centersல ஜியோகிராபிக் லொகேஷன்ல அதாவது நெறைய ஜோஹோட ஆஃபீஸ் வந்து நெறைய இடத்துல இருக்கு. ஸோ அந்த ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையுமே வந்து ஒரு லொகேஷன்ல நீங்க உட்கார்ந்து ஃபுல்லாவே நீங்க ஆப்பரேட் பண்ண போறீங்க. ஓகேவா? So we are entrusted with ensuring the availability, performance and security of our cloud-based services. Zohoமே தனியா ஒரு கிளவுட் வந்து வச்சிருக்காங்க. அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ்லாம் இருக்கு. அதுல முதல்ல கிளவுட்லயே நெறைய டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் அமேசான் பார்த்தீங்க அப்படின்னா, AWS அதாவது அமேசான் வெப் சர்வீசஸ்ன்னு வச்சிருக்காங்க. அப்புறம் அஸ்ஸூர்ன்றது வச்சிருக்காங்க மைக்ரோசாஃப்ட்டோடது. இந்த மாதிரி நெறைய வெரைட்டி ஆஃப் கிளவுட் இருக்கு. அதே மாரி Zohoவோட கிளவுட் இருக்கு. ஸோ கிளவுட் பேஸ்ட் சர்வீசஸ நீங்க அ ஒ கண்காணிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வொர்க் வந்து இருக்கும். ஓகேவா? அதனால we are looking for a cloud operation engineer, Linux administrator who will be integral part of our dynamic team அப்படின்றதையும் குடுத்திருக்காங்க. நீங்க கிளவுட் ஆப்பரேஷன்ஸ் இன்ஜினியராவும் வொர்க் பண்ணுவீங்க. லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராவும் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஓகே. இப்ப வாங்க ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னன்றத பார்க்கலாம். ஓகேவா? இன்ஸ்டால், கான்ஃபிகர் அண்ட் மெயின்டெயின் ஆல் சர்வர், ஹார்ட்வேர், லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து நீங்க மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கும்ன்றது சொல்லிட்டாங்க. அதாவது இன்ஸ்டாலேஷன், கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் எல்லாமே. மானிட்டர் அவைலபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது இப்ப நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட்னா வெப் அப்ளிகேஷனா இருக்கலாம். டேட்டா சயன்ஸ் மிஷின் ரிலேட்டடானதா இருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி வந்து கிளவுட் சர்வர் பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட், மேனேஜ் விர்ச்சுவல் மெஷின்ஸ் யூசிங் அண்ட் இன் ஹவுஸ் டூல் மூலமா நீங்க வந்து அத மேனேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்போனன்ட்ஸ் என்னலான்னு பார்த்தீங்கன்னா, DNS, டொமைன் நேம் சர்வர், DHCP, NTP, ப்ராக்ஸி இது எல்லாமே நெட்வொர்க் ரிலேட்டடான உள்ளது நீங்க பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, லினக்ஸ் சிஸ்டம், லினக்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இந்த ஒர்க்குக்கு போறதுக்கு. நெக்ஸ்ட் ஆட்டோமேட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் யூசிங் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் குடுத்துருக்காங்க பாருங்க.
ஏன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல பைத்தான் வந்து இப்போ அதுவும் இந்த பைத்தான் டெவலப்பர் ரோலுக்கே எனக்கு நிறைய ரெக்யர்மெண்ட் வந்து நிறைய கம்பெனிஸ் கேட்கும்போது என்னன்னா நல்ல பைத்தான் ஏடபிள்யூஎஸ் நாலேஜ் இருக்கு, லினக்ஸ் வித் லினக்ஸ் இருக்கு அப்படின்னாவே நீங்க பைத்தான் டெவலப்பராவோ இல்ல ஏடபிள்யூஎஸ் இன்ஜினியராவோ ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இவங்க பேஸ் இல்லைன்னா பைத்தான் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். பட் இந்த எல்லா ரெக்யர்மெண்ட்ஸுமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி டேட்டா பேஸும் கேட்டிருக்காங்க பாருங்க. இப்பல்லாம் வந்து டேட்டா பேஸ் அதாவது நீங்க ஆர்டிபிஎம்எஸ்ஸா இருக்கட்டும், இல்ல நோஎஸ்கியூஎல்ல மாங்கோடிபி, போஸ்ட்எஸ்கியூஎல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலும், இந்த மாதிரி நீங்க ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நான் இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு ஒவ்வொரு ஜாப்ஸ் பத்தினதும் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபை இஷ்யூஸ் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஹார்ட்வேர், ஓஎஸ் அப்ளிகேஷன்ஸ்ல வர இஷ்யூலாம் நீங்க சால்வ் பண்ணணும். கான்டாக்ட் பீரியாடிக் டிஆர் ட்ரில்ஸ் பேஸ்ட் ஆன் தி டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான்லலாம் நீங்க ஒர்க் பண்ணணும். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட்டா கொலாபரேட் வித் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் கூட நீங்க ஒர்க் பண்ற வேண்டியதா இருக்கும். ஜோஹோ கிளவுடுன்ற பிளாட்ஃபார்ம் போயிட்டோம் அப்படின்னாவே நெட்வொர்க், ஃப்ரேம் ஒர்க், டெவாப்ஸ், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், சப்போர்ட் டீம் எல்லாரோடையுமே நீங்க வந்து அவங்களுக்கு ட்ரபிள் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 24/7 ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல இருக்கலாம் அப்படின்றது. ரெக்யூர்ட் ஸ்கில்ஸ் இப்ப இங்க வாங்க எவ்வளவு ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? 1 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கணும். லினக்ஸ் ஓஎஸ்ல குட் நாலேஜ் இருக்கணும். குட் நாலேஜ் வெப் சர்வீஸ் லைக் அப்பாச்சி, நிஜெக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். லினக்ஸ்ல கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இல்ல நல்லா தெரியும் அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. நெட்வொர்க்கிங் கான்செப்ட் நிறைய பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இது எல்லாமே நெட்வொர்க்கிங் உள்ள கான்செப்ட் தான். லேன், வேன், டிஎன்எஸ், என்டிபி, ப்ராக்ஸி இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நாலேட்ஜ் ஆஃப் செல், பைத்தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கணும். ஆர்டிமியஸ், நோஎஸ்கியூஎல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க. பட் ஜோஹோ பொறுத்தவரைக்கும் நல்லாவே ஸ்கில்டா இருக்கணும். ஃபுல் நேம் குடுத்துக்கோங்க, இமெயில் ஐடி குடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் குடுத்துக்கோங்க, ஜெண்டர் என்னன்றத குடுத்துக்கோங்க, கரண்ட் லொகேஷன் எங்க இருக்கீங்க அப்படின்றத குடுத்துக்கோங்க, ஸ்டேட் வந்து குடுத்துக்கோங்க. அதாவது எந்த ஸ்டேட் ஆந்திரா, அருணாச்சல பிரதேஷ், தமிழ்நாடு அந்த மாரி எந்த ஸ்டேட்ல நீங்க இருந்து ஒர்க் இருக்கீங்க அப்படின்றது உங்களோட அட்ரஸ், நேஷனாலிட்டி என்ன அப்படின்றத குடுத்துக்கோங்க. டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெஷரும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க 1 to 4 குடுத்துருக்காங்க. பட் வந்து 15 இயர்ஸ் வரைக்குமே அவங்க அதுல குடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்கன்னா உங்களோட கரண்ட் சிடிசி குடுங்க. இல்ல ஃப்ரெஷரா இருக்கிறவங்க அந்த சிடிசி, எக்ஸ்பெக்டட் சிடிசி, நோட்டீஸ் பீரியட் இதுல எல்லாத்துலயுமே நாட் அப்ளிகபிள் குடுத்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க உங்களோட கரண்ட் சேலரி எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கரண்ட் சிடிசில குடுக்குங்க. லேக் பெர் ஆனம் குடுத்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் சிடிசி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நீங்க இப்ப வந்து ஒரு 5 லேக்ஸ் பெர் ஆனம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 7 to 10 லேக்ஸ்க்குள்ள இருக்கும். சரி நீங்க அந்த மாரி கேட்கலாம். ஏன்னா கிளவுட் ஆப்பரேஷனுக்கு நெறையவே சேலரி குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் சேலரி நீங்க வந்து கேட்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா டேலண்டா இருக்கீங்க அப்படின்றப்ப, நல்ல ஸ்கில்டா இருக்கீங்க அப்படின்றப்ப, உங்களோட ரெஸ்யூம நல்ல இதுக்கு ஏத்த மாரி என்ன தெரிஞ்சிருக்கும், அதுக்கு என்னலாம் குடுத்துருக்காங்களோ, அது ரெஸ்யூம கண்டிப்பா நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? சப்மிட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஓகே. இந்த மாரி சாஃப்ட்வேர் கம்பெனில போணும் அப்டின்னா, நம்மளோட இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்க அப்டின்னா, அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் இது தென்காசில லொகேட்டடா இருக்கு. இங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட், ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட், ஜாவா இப்போதைக்கு ஏன்னா நெறைய பேரு இப்ப எல்லாமே பைத்தான் தான் என்கிட்ட போயிட்டு இருக்கு. நெறைய பேர் இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ரீசென்ட்டாவே நம்மளோட தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு 10 பேர் நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்றதுக்காக நேத்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவும் நான் அடுத்து அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் டேட்டா சயன்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்னும் நெறைய புது புது கோர்சஸ்லாம் வந்து குடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரி பிளேஸ்மென்ட் ரிலேட்டடான கோர்சஸ் வேணும் அப்டின்னா என்னோட நம்பர் குடுத்துருக்கேன். இதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வந்து ஆன்லைன், ஆஃப்லைன்லயுமே போயிட்டு இருக்கு. ட்ரெய்னிங் வித் பிளேஸ்மென்ட் ப்ரொவைட் பண்றோம். இந்த மாரி நீங்க பிளேஸ்மென்ட் ரிலேட்டட் நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம இந்த கோர்ஸ் படிச்சோம் அப்டின்னா பிளேஸ்மென்ட் இருக்குமா இல்லையான்றது. இது நீங்க நம்மளோட இன்ஸ்டிடியூட்டோட லிங்க் அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி போனீங்க அப்டின்னா, பிளேஸ்மென்ட் ரிலேட்டடான எல்லாமே ஸ்டூடண்ட்ஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆன்ட்ருக்கான்ற டீட்டெயில் குடுத்துருக்கோம். அத இப்ப நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நான் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு மெயில் வரும். ஸோ யாருக்காவது மெயில் வந்துருச்சு அப்டின்னா எனக்கு குடுங்க. நான் அத வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு ரிலேட்டடான எப்படி இருக்கும் என்னன்ற பேட்டர்ன் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். Bye. Take care. We'll see you on next video.